நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய புரிதலும் புலப்படுதல் என்கிற காரியத்தை நாம் தியானித்து முடித்திருக்கிறோம். ரோமர்கள் நிருபத்தை நாம் கற்றுக்கொள்ள மிகவும் போராடி பிரயாசப்படுகிறேன். அதுக்கு முன்னே நான் இன்னும் சற்று ஆயத்தமான பிற்பாடு அதை 2 வாரங்களிலே செய்யலாம் என்று விசுவாசிக்கிறேன். அந்த இடைப்பட்ட காலத்தில் ஏற்கனவே நாம் ஒரு மாதத்தில் தேவன் நமக்கு கொடுத்த அந்த தியானத்தை தொடர இருக்கிறோம். இதுவும் கிறிஸ்துவ வாழ்வுக்கு, கிறிஸ்துவை சந்திப்பதற்கு, கிறிஸ்துவிலே உருவாவதற்கு, கிறிஸ்து நம்மிலே வெளிப்படுவதற்கு அவசியமான ஒரு ஒழுங்கு, அவசியமான கவனிக்கப்படுகிற, கண்காணிக்கப்படுகிற, கணக்கு ஒப்புவிப்பதற்காக தேவனுடைய கருத்திலே தேவன் எடுத்துக்கொள்கிற, விசாரணைக்கு உட்படுத்தப்பட இருக்கிற ஒரு கிறிஸ்துவ ஒழுங்கு, தேவனிலே நிலைத்திருப்பது, சத்தியத்திலே நிலைத்திருப்பது, அதை பற்றி தான் நாம் தியானிக்க இருக்கிறோம். அது நமக்கு என்றென்றைக்கு நமக்கு தேவையான ஒரு பேர் ஒழுங்கு. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 14 வசனத்தை நம்முடைய இந்த இடைப்பட்ட காலத்தில் 2 வாரங்கள் நாம் தியானிக்க வேண்டிய விஷயத்துக்கு தலைப்பாக எடுத்துக்கொள்வோம். நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்திலிருந்து கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல், கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்திலே உன்னை இரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும் என்று பவுல் சொல்லுகிற தீமோத்திக்கு சொன்ன அந்த அதிமுக்கியமான விஷயத்தை நாம் நம்முடைய திறவுகள் வசனமாக கொள்ளுவோம். நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. இன்னொரு வசனம் சரி, நான் அது பிற்பாடு அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். தகப்பனே, மை சோத்திரிக்கிறோம். இந்த நிலைத்திருங்கள் என்கிற நீர் எதிர்பார்த்து எங்களுக்கு கட்டளையாக நேர்மறையான எதிர்பார்ப்பை பற்றி சொல்லியிருக்கிற இந்த சத்தியத்தை நாங்கள் தியானிக்க நடைமுறைப்படுத்தி கொள்ள உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. இந்த கருப்பொருளுக்கேற்ற ஒரு காரியத்தை நாம் ரோமர்கள் நிருபத்திலே தியானமாக இருக்க போகிறோம் என்று சொன்னேன். ரோமர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிக்கும்போது அங்கே மிகவும் அதிர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு உண்மையை நாம் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக எழுதப்பட்டதை பார்க்கிறோம். குறிப்பாக உதாரணத்துக்கு 10 கோடி யூதர்கள் இருக்கிறாங்க உலகத்தில் அப்படின்னு வச்சுக்குவோம். மெஜாரிட்டி அப்படின்னா கண்டிப்பாக 6 கோடிக்கு மேலே, 6-7 கோடிக்கு மேலே தான் மெஜாரிட்டி சராசரியாக. இன்னும் பல விஷயங்களை கூட்டி கழித்து பார்த்தா அப்படிங்கிற மாதிரிலாம் எடுத்துக்கிட்டால் 60-70 மேபி ஈவன் 80%. நம்ம அந்த அளவுக்கு போக எனக்கு மனுஷத்தில் இஷ்டம் இல்லை. நான் உங்களுக்கு சில கருத்துக்களை தான் சொல்லுகிறேன். உண்மையான ஃபிகர் கடவுளுக்கு தான் தெரியும். மெஜாரிட்டி ஆஃப் த ஜூஸ் தே மிஸ்ட் மெஸ்ஸாயா. அதை பற்றி ரொம்ப பெருசாக பரிசுத்தாயினரும் பவுல் மூலமாக அங்கலாய்க்கிறதை பார்க்கிறோம். அதற்காக அவர் ரொம்ப துடிச்சு போயிருக்கிறத இந்த அதிகாரத்தில் வாசிக்க முடியும். அது நமக்கு புதிய ஏற்பாட்டில் தான் அதை கடவுள் சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு? ரொம்ப பலமான ஞாபகமாக சொல்கிறார்.
இப்படியே உட்காந்து பெஞ்சை சூடேற்றிட்டு கனவு காண்டுட்டு இருக்காத. நான் தெரிந்து கொண்ட ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துலேருந்து இஸ்ரேல் ஒரு யூதர்கள்ங்கிற ஒரு ரேஸ் ஆண்டவர் தெரிந்துவிட்டார் தன்னுடைய ஜனம் என்று. அவர்கள் பலுகி பெறுவார்கள், வானத்து நட்சத்திரங்களைப் போல பலுகி பெருக பண்ணுவேன், பூமியின் மணலத்தினை போல சந்ததி இருக்கலாம் சொன்ன அந்த ஜனங்களில் தான் பெருவாரியான மக்கள் மேசியாவை இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியாமல் போய்விடுகிறது. ஒரு முன்னோட்டமாக ப்ரிவ்யூ போல் பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே 4000 some years so many thousands of people died. They were punished rather என்று நாம் பார்க்கிறோம். அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள், சிறையிருப்பிலே ஒப்புவிக்கப்பட்டார்கள், சிறையிருப்பின் தேசத்தில் மடிந்து போனார்கள், கலகம் பண்ணி மடிந்து போனார்கள், பூமி பிளந்து விழுங்கி மடிந்து போனார்கள், கொள்ளை நோயாலே வாரிக்கொள்ளப்பட்டார்கள், பஞ்சத்தாலே வாரிக்கொள்ளப்பட்டார்கள். இப்போ எதுக்காக நம்ம இதை யோசிக்கிறோம் அப்படின்னா, நிலைச்சிருக்கணும். Till we breathe our last, we need to continue and we need to continue to abide. Continuing and abiding. நிலைத்திருக்கிறவள் தான், விழித்திருக்கிறவள் தான், எல்லாமே இணை சொற்கள். அந்த ஒழுங்குக்கு அந்த வேர்ப், அந்த வினை, அதற்கு இணையான சொற்கள். விழித்திருப்பதும் நிலைத்திருப்பதும் ஒன்று தான். நோக்கி பார்ப்பதும் காத்திருப்பதும், கர்த்தருக்காக கர்த்தருடைய நேரத்துக்காக காரியங்களுக்காக காத்திருப்பதும் நிலைத்திருப்பது தான். மணவாளன் வர தாமதித்த போது அப்படின்னு இந்த வார்த்தையெல்லாம் பார்க்குறோம். ஸோ கர்த்தர் இந்த காரியத்தை பற்றி நான் தியானித்த போது எனக்கு புரிஞ்சு நான் எச்சரிப்படைய வேண்டிய நான் பார்க்குற ஒரு விஷயம், எதையுமே பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் தொடர்பு இல்லாமல் இணைப்பு இல்லாமல் கடவுள் எதையும் பேசலை. ஆங்கிலத்தில் சொன்னால் ஐசோலேட்டடாக ஆண்டவர் எதையுமே பேசலை. எவ்ரிதிங் இஸ் பீன் டோட்டலி லிங்க்ட் டு த மெயின் தீம் ஆஃப் அபைடிங் இன் கிரைஸ்ட். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்து, அவருக்கு இயேசு நாமம் பேரிடுவீர்களா, ஏனெனில் அவர் தம்முடைய ஜனங்களை அவருடைய பாவங்களில் மீட்டு ரட்சிக்கிறவர் என்று இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை முன்னிட்டு அங்கு சொல்லப்படுகிற அந்த காரியம் வரைக்கும், இல்லை லூக்காவின் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் இயேசுவின் பிறப்பை குறித்து மரியாளுக்கு சொல்லப்பட்ட மங்கள வார்த்தையின் காலம் வரைக்கும், ஆதியாகமம் 1ஆம் வசனத்திலேருந்து அந்த லூக்கா 2:10 வரைக்கும் ஆண்டவர் தொடர்பு, ஒன்றோடு ஒன்று தொடர்பு. எதையும் ஆண்டவர் துண்டித்து விடவில்லை. இது இதோட சம்மந்தப்படல, அதோட சம்மந்தப்படல அப்படின்னு ஆண்டவர் செய்யலை. எல்லாமே இயேசுவை சுட்டி காண்பிக்கிறதாக ஆண்டவர் சம்பவங்களையும் வார்த்தைகளையும் இறை வாக்குகளையும் தேவன் அனுப்பினார். நியாயப்பிரமாணங்களை அனுமதித்தார், சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார், உடன்படிக்கை பண்ணினார். இயேசு பிறந்த பின்னே, after the resurrection of Jesus, நான் என் பிதாவினத்துக்கு இன்னும் போல, என்னை தொடாத ஸ்திரீயே என்று ஆண்டவர் அந்த கல்லறை தோட்டத்தில் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மரியாளுக்கு தரிசனமான, அதை தொடர்ந்து இன்னுமே சிக்னிஃபிகண்ட்டாக பரிசுத்தான ஊற்றப்பட்ட பின்னே மேல் வீட்டு அறையிலே இன்னைய வரைக்கும் 2024 பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் இயேசுவிலிருந்து உலகம் இயேசுவோடு இணைந்திருப்பதை பற்றியே நினைக்கும்படியாக வேதத்தை முழுமைப்படுத்தி முற்றிற்றுன்னு எழுதி கொடுத்த பிற்பாடு உயிர்த்தெழுந்த ஆண்டவரே திரும்பி வர இருக்கிறேன். அப்போஸ்தலர் 1:11 பிரகாரமாக கலிலேயர் மனுஷரே, ஏன் இப்படியே பறி கொடுத்த மாதிரி மேலேயே பார்த்துட்டு இருக்கீங்க? உங்கள் கண்களுக்குமாக மேகங்களோடு எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு இதே மேகங்களோடு திரும்பி வருவார் என்று அவர்களுக்கு சொன்னார்கள். அதுபோல் ஆண்டவர் வர வரைக்கும் அவரிலே நிலைத்திருக்கும்படி தேவன் எல்லா உபதேசங்களையும், எல்லா வாக்குறுதிகளையும், எல்லா சம்பவங்களையும், அற்புதங்களிலும் இயேசுவை மையப்படுத்தி இருக்கிறார், வார்த்தையானவரை மையப்படுத்தி இருக்கிறார்.
இயேசுவுக்கு தான் எல்லா உரிமையும் தந்திருக்கிறார். நியாய தீர்ப்பு கொடுப்பதற்கும் இயேசு தான் முழுக்க முழுக்க வேலையை அவர் மகன்கிட்ட கொடுத்துட்டாங்கிற மாதிரி தான். வானோர் புதலத்தோர் பூமியின் கீழோர் ஆணுடைய சகலருடைய முழங்கால்கள் முடங்கும்படியாக நாவுகள் யாம் அறிக்கை பண்ணும்படியாக இயேசுவை உயர்த்தி விட்டார். இன்றைக்கி எக்ஸாக்டாக டைம் தெரியல, ஆமாம் பிஃபோர் 7 மேபி 8 o'clock அதான் நான் யோசித்த போது இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் காலத்தில் எப்படி அவங்க சுவிசேஷத்தை பிரசங்கித்தாங்க, அவங்க சுவிசேஷம் பிரசங்கித்தாங்க, இப்படிலாம் நடந்ததுங்கிறதெல்லாம் சரித்திர குறிப்புகள்லாம் எழுதப்பட்டிருந்தாலும் அவங்க எப்படி பிரசங்கித்தாங்க, என்ன பிரசங்கித்தாங்க, அப்போஸ்தலர் காலங்கள் முடிகிற வரைக்கும். அப்புறம் அந்த 3ஆம் நூற்றாண்டில் 325 BC நிசைன் கவுன்சில், நிசையா அப்படிங்கிறதான இடத்துல ஒரு பெரிய ஆவிக்குரிய சம்மேளனம் கூடினது. அதில் பல வேத புரட்டுகளான அநேக தீய உபதேசங்கள், ஆளாளுக்கு வலிந்து பொருள் கொண்ட காரியங்கள்லாம் வடிகட்டி பரிசுத்தாவின் பெரும் துணையோடு கூட வேதத்திற்கு அடிப்படை சத்தியங்கள் என்பதை அவர்கள் தொகுத்து வேதத்தில் இடம்பெற வேண்டும் என்று பெரும் ஆவிக்குரிய தலைவர்கள், சபை முற்பிதாக்கள்னு சொல்கிறது போல் அவங்களெல்லாம் சர்ச் ஃபாதர்ஸ் அவங்களாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து வேதத்தை தொகுத்து நம்ம கையில் இன்றைக்கி நாம் இப்படி பெற்றிருக்கிறோம். அப்போ இயேசுவிலே, இயேசுவோடு, இயேசு நிமித்தம், இயேசுக்குள் அந்த இயேசு மனிதனாக வெளிப்பட்டு விட்டார். அதனால் நம்ம இனிமேல் ஒரு மாயை, அது ஒரு ஆவி, அது ஒரு பிரம்மை, அது ஒரு தத்துவம், அது ஒரு ஞான எழுச்சி அப்படிலாம் யோசிக்கவே சாமி நமக்கு இடமே கொடுக்கல. நெத்தி அடியா நான் மனுஷன் சொல்ல உயிரோடு எழுந்த பிற்பாடு இயேசு அவங்க மத்தியில் வந்தபோது, ஐயோ எப்படியா உயிரோடு இருக்கும்போதே 4ஆம் ஜாமத்தில் கடல் மேலே வரும்போது ஆவேசம் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணானுங்க. அது மாதிரி இயேசு உயிரோடு எழுந்து காட்சியான பிற்பாடு they were so terrified. ஆளர் சொல்ல, ஏன் பயப்படுறீங்க, உங்களுக்கு சமாதானம், நீங்கள் பார்க்குற மாதிரி நான் ஆவியில் என்னை வாங்க, கிட்டக்க வாங்க, என்னை தொட்டு பாருங்கள், உங்களுக்கு இருக்கிற மாதிரி தான் மாம்சம் ரத்தம் எனக்கு சரீரம் இருக்குது, என்னை தொட்டு பாருங்கள், ஏதாவது சாப்பிட இருக்கா அதை எனக்கு கொடுங்க, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு ஆண்டவர் கேட்குறத நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த ஆவி ஆத்மா சரீரம் மறுரூபமாக்கப்பட்ட மகிமை அடைந்த கர்த்தராகிய இயேசுவை நாம் புரிந்தே ஆக வேண்டும், அடைந்தே ஆக வேண்டும், அவரை பற்றி கொண்டே ஆக வேண்டும், அவர்களில் நிலைத்திருக்கவே வேண்டும். இது ஏதோ செவுத்தில் ஆணி அடித்தது போல் நம்ம அந்த மாதிரி ஒரு ஒப்புமை எடுத்துக்கிறது சரியாக வராது. முழுக்க முழுக்க அவர் சொன்ன பிரகாரமாக நடக்க வேண்டும், அவர் விருப்ப பிரகாரமாக நடக்கணும், அவர் எதிர்பார்க்குற பிரகாரமாக நடக்கணும், அவர் சொன்னதை தான் எடுத்து சொல்லணும், நம்ம ஒன்று கூட்டக்கூடாது, குறைக்கக்கூடாது, அதான் விஷயம். ஸோ நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளிலே நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்திலிருந்து கற்றா என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல், அது இருக்கிற அந்த ஹைலைட் அதுதான் அங்கே இருக்க திறவுகோலான முக்கியமான விஷயம். இன்னாரிடத்துலேருந்து கற்றாதான் கற்க கசடற கற்க வேண்டுமென்றால் நாம் அப்படி பிழையற்ற இடத்துல தான் கற்றுக்கொள்ள முடியும். பவுலுக்கு இவ்வளோ ஒரு சிறப்பு இயேசுவை அறிவதற்கு முன்னாவும் அறிந்த பிற்பாடும் பவுலுக்கு இருந்த சிறப்புக்கு ஒரு முக்கிய காரணம் கமாலியேல். அது அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவங்களாம்
பேதுரு இந்த கூட்டத்தையே ஒழிச்சு கட்டணும்னு நினச்சி பெரிய ஒரு முயற்சி எடுக்க வரும்போது, ஏடா கூட ஏதாவது பண்ணி ரொம்ப விலைக்கு வாங்கிக்காதீங்க, இவங்களோட உபதேசம் மனுஷனால் உண்டாயதை தானாகவே அவிஞ்சு போயிடும், ஒன்றும் இல்லாமல் போயிடுவானுங்க, அட்ரஸ் இல்லாமல் போயிடுவானுங்க. இது கடவுளால் உண்டாயிருந்தால் அதை நீங்கள் எதிர்த்து நிற்க முடியாது, ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு ஒரு சனகரிய சங்க ஆசாரிய பெருமக்களுக்கு அவர் எச்சரிப்பை விடுகிறதை பார்க்கிறோம். அவருடைய ஒரு உலக பிரசித்தி பெற்ற, உலகம் போற்றக்கூடிய, மெச்சிக்கொள்ளக்கூடிய, அங்கீகரிக்கக்கூடிய ஒரு உத்தம மாணவனாக இருந்தவர் தான் பவுல். பவுல் தான் தீமோத்தேயுக்கு சொல்கிறார், நீ இன்னாரிடத்திலிருந்து கற்றாய் என்றிருப்பதை அறிந்திருக்கிறதும் அல்லாமல். ஸோ அது அன்காம்ப்ரமைசிங்லி நாம் இயேசுனிடத்திலிருந்து கற்றுக்கொள்வதற்கு இயேசு நமக்கு ஒவ்வொரு முறையும் குத்துக்கெல்லாம் முன்னாடி நிற்பார்னு எனக்கு சொல்ல தெரியல, சொல்லவும் எனக்கு அப்படிலாம் அனுமதி கிடையாது. நான் அவருக்கு ஐ எம் நாட் எ டிக்டேட்டர் டு ஹிம். அவர் வார்த்தை தான். அனானப்பட்ட பவுலுக்கே எவ்வளோ வெளிப்பாடுகள்லாம் இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 14 எபிசல்ஸில் அதிகமாக அவர் கர்த்தருடைய வார்த்தையை பழைய ஏற்பாட்டில் கிட்டத்தட்ட வேத நிபுணர்கள் சொல்கிற மாதிரி 60-70% கொட்டேஷன் ஃப்ரம் ஓல்ட் டெஸ்டமென்ட் தான். புதிய ஏற்பாட்டில் தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு 40% இல்லை 30% தான் ஏற்கனவே சொன்னதை பலமாக ஞாபகப்படுத்தி தான் செய்திருக்கிறார். அந்த பழைய தொடர்பு எது துண்டிக்கப்பட வேண்டும், பழைய தொடர்பு எது கொண்டு செல்லப்பட வேண்டும், பின்பற்றப்பட வேண்டும், எது மதிக்கப்பட வேண்டும் என்பதையெல்லாம் தேவன் கருத்தாக பவுல் மூலமாக திருச்சபைக்கு போதித்திருக்கிறார். தன்னுடைய சீடர்களுக்குமே அநேக அற்புதங்கள், அடையாளங்களை தன்னோடு கூட வைத்து, இதெல்லாம் முடியும், இதெல்லாம் சாத்தியக்குருண்டு, இதெல்லாம் உங்கள் மூலமாக நான் செய்வேன், நீங்களும் செய்யணும், இதெல்லாம் அவசியம், ஜனங்க அப்படிப்பட்ட இயற்கைக்கு பார்ப்பட்ட ஒரு உதவியை பெற வேண்டிய அந்த அளவுக்கு கட்டுகளிலே, கடன்களிலே, பிரச்சனைகளிலே, அடிமைத்தனத்திலே மூழ்கி இருக்கிறார்கள். அவங்கள சாதாரணமாக மனுஷ முயற்சியிலே, தத்துவ ஞானங்களாலோ, மருந்து மாத்திரையாலோ, வெவ்வேறு விதமான அரசியல் அதிகாரத்தாலோ அவங்கள விடுதலை செய்ய முடியாது. அவங்கள பிசாசு பிடித்திருக்குங்கிறத ஆண்டவர் சொல்லியும் சொல்லாமலும் அவர் செய்த எல்லா விதமான அற்புத அடையாளங்கள் மூலமாக சீடர்களுக்கு போதித்தாலும் பரலோகராஜ்யத்தின் நற்செய்திகளை, பரலோகராஜ்யத்தின் சத்தியத்தை வார்த்தையால் தான் போதித்தார். அதெல்லாம் நம்ம தான் நேரம் எடுத்து கொஞ்சம் யோசித்து ரிலீஸ் பண்ணணும். முந்திரி கொட்டை தான் பேதுரு அப்படின்னா கூட, பேதுரு ஏசப்பாக்கிட்ட பேசும்போது சில விஷயங்களை ரேஷாக தான் பேசியிருக்காரு. ஆனால் சில 2 விஷயத்தை அவர் ரொம்பவே இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில் மனுஷியத்தை தாண்டி மனுஷியத்தை ஜெயித்து பேசியிருக்கிறார். அதை ஜீசஸ்மே ரெக்கக்னைஸ் பண்ணி அதை மெச்சிக்கிட்டதை நம்ம பார்க்குறோம். நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ என்று அவர் கேட்கும்போது, நாங்கள் யார்கிட்ட போவோம், நாங்கள் யார்கிட்ட, வேறு யார் எங்களுக்கு இந்த அற்புதங்கள்லாம் செய்வாங்க, யார் எங்களுக்கு இப்படிலாம் 5 அப்பா 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு மேலே போஷித்து 12 கூட நிறைய, இன்னொரு தடவை 7 கூட நிறையெல்லாம் எடுத்து கொடுப்பாங்க அப்படிலாம் பேதுரு சொல்லலை. இப்படி ஒவ்வொன்றா நீங்களே தான் அடிக்கி யோசித்து பார்க்கணும். அட்லீஸ்ட் அந்த பாயிண்ட் ஆஃப் டைம் வரைக்கும் அவர் சொன்னார், நாங்கள் யார்கிட்ட போவோம் ஆண்டவரே, வாழ்வழிக்கும் வார்த்தைகள், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் தானே உண்டு. அல்லேலூயா. வசனம். அங்கே இன்னொரு இடத்துல அவர் கேட்கும்போது, என்ன ஜனங்க யார் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது சொன்ன, நீர் தான் ஜீவனில் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சம் ரத்தம் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்திற்கு என் பிதாவே இதை உனக்கு வெளிப்படுத்தினார். அது இயேசு ஸ்லிப் ஆஃப் த டங்னு இங்கிலீஷில் சொல்கிற மாதிரி வாய் சிதறலாக, உதட்டு சிதறலாக எதையோ சொல்லிடல, வாய்க்கு அந்த மாதிரி பேசிடல. ஸோ கர்த்தரை குறித்த தேவத்துணையோடு நாம் அடைய வேண்டிய புரிதல், வெளிப்பாடுங்கிறது கூட ரொம்ப அடி வாங்குது அந்த வார்த்தை. வாட் இஸ் ரியலி ரெவலேஷன்? இட்ஸ் நாட் மேஜிக்கல். இட் இஸ் அ மேட்டர் டு பி அண்டர்ஸ்டுட் obligatorily by the help of the Holy Spirit.
மூன்றாம் ஆளாகிய சர்வேஸ்வரனாகிய பரிசுத்தாவின் மூலமாக புரிந்தே தீர வேண்டிய ஒரு விஷயத்தை அவருடைய உதவியின் மூலமாக புரிந்து கொள்கிறது தான் வெளிப்பாடு. God has to reveal. இன்னுமே சொல்லப்போனால் வாழைப்பழ தோலை அவர் தான் பீல் பண்ணணும், அவர் தான் உரிக்கணும், தோல் உரித்து காமிக்கணும். இதழ்கள் மூடி இருந்தால் அதை இதழெல்லாம் அப்படியே எடுத்து காமிக்கணும், உள்ளே என்ன இருக்குது பார்ப்பா, லுக் அட் தி சென்டர் ஆஃப் த ஃப்ளவர் அப்படின்னு ஆண்டவர் காமிக்கணும். ஸோ யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். நிலைத்திருக்கிற விஷயத்தை பற்றிய பல விஷயங்களை வேகமாக, அதெல்லாம் நீங்கள் தான் கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணணும். வந்து கேட்டுட்டோம் அதுவே பெரிய சேவைன்ட்டு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டம், எனக்கு ஒன்றும் இல்லை. என்னில் நிலைத்திருக்கிறவன், என்னில் நிலைத்திருங்கள், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அபாய்ட் இன் மீ, என்னில் நிலைத்திருங்கள். அதை நீங்கள் தான், நான் சொல்கிறேன், அதுதான் உண்மை. எனக்கு புரிஞ்சதை தான் நான் இத்தனை வருஷமாக சொல்லிகிட்ருக்கேன். எனக்கு புரிஞ்சு எனக்கு விளங்கினது என்னால் ஏதோ அளவுக்கு புரிஞ்ச அளவுக்கு 100% நான் அபியாசிட்டேன்னு சொல்லவே முடியாது. கண்டிப்பாக என்னால் சொல்லிக்கவும் அந்த மாதிரிலாம் நான் துணியை கொள்ளவே இல்லை. நீங்கள் தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சமயத்தில் சவால் எழும்பும் பொழுது, நம்ம மாணவர்கள் இருந்தால் ஒரு பாடத்திட்டத்தை படிக்கிறோம், பரீட்சை வரும்போது தான் கேள்விக்கு பதில் எழுத முடியும். ஆனால் கேள்விக்கு பதிலை ஸ்கூல் இயர் ஆரம்பித்ததில் மேபி ஃபஸ்ட் வீக் வேணால் என்ன இன்னும் புக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணல, அதெல்லாம் பொதுவாக என்ன சொல்லிட்டு இருக்காங்க வச்சுக்கோங்க. ஆனால் +1 +2 அவ்வளோ கூட கேர்லெஸ்ஸாக இருக்க மாட்டேங்கிறாங்க. 10ஆம் கிளாஸ் முடிகிறதுக்குள்ளேயே கோச்சிங்லாம் கொடுக்குறதெல்லாம் பார்க்குறோம். அதில் வெவ்வேறு விதமாக இருக்குது, அதெல்லாம் நம்ம நேரத்தை வீணாக்க வேண்டாம். ஆனால் கல்வி ஆண்டு ஆரம்பித்ததுலேருந்தே கல்வி ஆண்டு முடிகிற வரைக்கும் நமக்கு இருக்கிற அனைத்து பாடத்திட்டங்களில் இருக்கிற பாடங்களை இடையிடையே இதெல்லாம் முக்கியம், இதெல்லாம் அவசியம், நம்ம கூட விருப்ப பாடமாக தெரிஞ்சிருப்போம். அதில் சில விஷயங்கள்லாம் நமக்கு ரொம்ப தேவை, நம்முடைய எதிர்காலத்துக்கு, நம்முடைய தரிசனத்துக்கு, நம்முடைய ஆவலுக்கு அது அவசியம். அதெல்லாம் நம்ம நல்லா படித்து வச்சுக்கணும். பரீட்சை வரும்போது படிக்கிறதுங்கிறது நிலைத்திருப்பதற்கு சரியான உதவியாக அமையாது. அந்த நேரத்துக்கு படிச்சிருப்போம், அந்த நேரத்துக்கு ஞாபகம் இருக்கும், ஆனால் வாழ்க்கையில் மறந்துடுவோம். Bookish knowledge, being very academic, does not make us very efficient. ஆக என்னில் நிலைத்திருங்கள். ஒரு மனிதனுடைய அறிவின் கூர்மை, அறிவின் அபாரம், அறிவின் விஸ்தாரம் அதெல்லாம் கண்டு ஆச்சரியப்படுவதை விட எனக்கு ஒன்று கேட்டே இருக்கும்போது ஞாபகம் வருது. சாலமன் ராஜாட்ட ஷீபா நாட்டு ராணி, சேபா தேசத்து ராணி வரா. ஏராளமான கேள்விகளை கேட்குறா, விடுகதையெல்லாம் போடுறதாக வேதம் சொல்லுது. எல்லாவற்றையும் சாலமன் அவளுக்கு விடுவித்தார், அவளுக்கு அவர் விடுவிக்காத ஒன்றுமே இல்லை அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்படியே ஆச்சரியப்பட்டு போகிறான். என்ன ஞானம் உங்களுக்கு, உங்கள் கீழே இருக்கிற சாம்ராஜ்யம், உங்கள் கீழே இருக்கிற பிரஜைகள்லாம் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, இவனு வாட்க புகழ்ந்து தள்ளுறா. மேட்டர் இதுதான் எனக்கு புரிஞ்சது. ஞானத்தை கண்டும் பேச்சை கண்டும் அவருடைய சொல் வன்மையை கண்டும், சொல் வலிமை, வன்மைனா அந்த வர்மம் இல்லை, சொல் வலிமையை கண்டும் அந்த செழிப்பை கண்டும் அந்த ராணி மயங்கிட்டா. அண்ட் ஷி ஆல்சோ, அவள் உற்சாகத்தில் இன்னும் அவளே ஏற்கனவே சில விஷயங்கள்லாம் கொண்டு வந்தான், இன்னும் கூட கொடுத்தா. அதுக்கு மேலே விருப்பப்பட்டது எல்லாவற்றையும் அவளுக்கு சாலமன் கொடுத்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். விஷயம் என்னன்னா, அவள் தேவனுடைய பிள்ளையாக மாறலை. அவள் ஒரு அந்த பாரம்பரிய வேத பிரமாணத்தின் பிரகாரமாக ஷி வாஸ் நாட் ப்ராஸ்லட்டைஸ்ட். அவள் மனம் திரும்பலை, அவள் ஒரு யூத பெண்மணியாக மாறலை.
யூத மார்க்கத்துக்கு அமையலை, யூத பெண்மணியாக மாற முடியாது, யூத மார்க்கத்துக்கு அமையலை, இஸ்ரவேலின் தேவனை இரட்சகராக கடவுளாக யெகோவாவை வழிபடலை. கதை அப்புறம் பார்க்குறோம், கொஞ்சம் காலம் கழித்து சாலமே வழி விலகி போகிறதை பார்க்கிறோம். அப்போ அங்கே இருக்கிற அந்த சூட்சமத்தை நம்ம பார்க்க தவறிடவே கூடாது. நமக்கு நிறைய வேதம் தெரிகிறது அவசியமானாலும் வேத நாயகரை தான் நமக்கு தெரியணும். அல்லேலூயா. we need to know the very person of Christ. அதுக்கு அவரோடு பழகணும், அவரோடு இருக்கணும். எல்லாமே அவசியம்தான். எல்லாமே வேலைக்கு போகிற வேலை மாதிரி 8 hour டியூட்டி 12 hour டியூட்டி அப்படின்னு யோசிச்சு தர முடியாது. எல்லாமே மெக்கானிக்கலாக டியூட்டி பவுண்டாக இருக்கா. இட் cannot be a machinery matter. தேவனோடு அமரணும். நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவருடைய பாதத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும். சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு இருக்க வேண்டும். நிறைய சின்ன 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 ஒழுங்குகளுக்கு டிசிப்ளின்ஸ் இருக்கு. அந்த எலியாவை எலிசா பின்பற்றின விதத்தை நீங்கள் ராஜாக்கள் புத்தகத்தில் வாசிச்சிங்கன்னா பா எவ்வளோ. எலிசா பணக்காரன், quite a rich man, quite a rich background. எலியாவை நிழலை போலவே தொடர்ந்தார். அதான் இன்னொரு இடத்துல ஜீசஸ் சொல்ல, நான் எங்கே இருக்கிறேனோ வாசிக்கலாம். அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 'Oh God'. என்னோட ஞாபகத்துக்காக நீங்கள் ஜெபிங்க. கரெக்ட். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். அவன் இருந்த உடனே எல்லாமே ஏதோ வேலை செய்வான். எங்கே மாஸ்டர் இருக்காரோ அங்கே நீ இருக்கணும். அதெல்லாம் இன்றைக்கெலாம் 10ஆம் பசலித்தனம், எல்லாம் எலிசபெத்தன் ஸ்டைல், மறக்கப்பட்டு போன ஒரு மகிமையான ஒழுங்கு, விரும்பப்படாமல் போய்விட்ட ஒரு ஒழுங்கு. ஊழியக்காரன் எங்கே இருக்கிறானோ அங்கே நானும், எஜமான் எங்கே இருக்கிறாரோ அங்கே ஊழியக்காரனும் இருப்பான். அதுதான் இயேசுவே அறிகிறதுக்கு, இயேசுவே அடைகிறதுக்கு ஒரு பெரிய ரகசியம். இதை நான் சொல்லும்போதே எனக்கு இன்னொரு காரியம் புரியுது, இல்லை ஞாபகத்துக்கு வருது. இப்போது சீடர்களிலே யோவானன் அப்போஸ்தலன் தான் ஆண்டவர் ரொம்ப அன்பின் சீடனாக இருந்ததாக வேதத்திலிருந்தும் அறிய வருகிறது, பாரம்பரியமாக அறிய வருகிறது. இவ்வளோ 3 பேர் கூட வச்சுருந்தாரும் கூட வேதத்தில் நிறைய பார்க்குறோம். 12 பேர் தெரிஞ்சிட்டா கூட. அப்போ அந்த 3 பேரில் ஒருத்தன் ஆண்டவருக்கு நெருக்கமாக இருந்திருக்கான். ஆனால் அந்த ஒருத்தன் நெருக்கமாக இருந்தாலும் கவனிங்க இயேசு கிறிஸ்து இந்த எவனுமே வேணான்னு ஐ மீன் இப்போ நான் தனிமையாக இருக்கணும். ஐ ஹாவ் டு பி அலோன், ஐ வாண்ட் டு பி அலோன், ஐ cannot இன்வைட் anyone to be with me now அப்படிங்கிற மாதிரி நான் இப்போ தனிமையாக தான் இருக்கணும் பிதாவோடு. இது என் தனிமை நேரம், இது என் தனிமையின் உறவு. நான் தேவனோடு நேரத்தை செலவழிக்கணும். அப்போ நான் யாரையும் எனக்கு நெருக்கமாக எவ்வளோ நான் நேசித்தாலும் வச்சுக்கிற மாதிரி இல்லை. ஸ்டே அவே. அவங்கள தூரப்போன்னு சொல்லாமல் ஆண்டவர் தன்னை தூரப்படுத்தி கொண்டார். அதிகாலையில் எழுந்து இருட்டோடு எழுந்து பிதாவினிடத்தில் போய் உறவாடினார். அப்போ யோவான் அவரோடு கூட இருக்கல, பேதுரு அவரோடு கூட இருக்கல,
யாக்கோபு அவரோடு கூட இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய அக்கேஷன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் ஆன் அ டெய்லி பேசிஸ், இஃப் நாட் எவ்ரி டே. ஸோ என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நம்ம கொச்சையாக புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் முந்தானி சுந்தரி மாதிரி இருக்கணும். சோத்திரம் லார்ட். ஆனால் பின்னாடியே வஸ்திர தொங்கலை பிடிச்சிட்டே போகணும். ஒருத்தி 12 வருஷம் கஷ்டப்பட்டு உதிரப்போக்கு நிற்கலன்னு சொல்லி வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலான்னு சுஸ்தமாகன்னு சொன்னால் அவள் இப்போ எவ்வளோ கெடுபடியின் மத்தியில் செஞ்சால் சுகமானாலும் இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆஃப்டர் சம் டைம் சொல்கிறாரு, என் நிலைத்திருங்கள், யூ பெட்டர் ஸ்டிக் டு மீ. அட்டையை போல் என்னை ஒட்டிக்கங்கிறார். பரவாயில்ல, யூ சக் மை பிளட், ஐ கேர் அ ஃபுட், யூ பி knit with me அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறத பார்க்குறோம். அதே யோவான் 15:9 நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். வேகமாக பார்த்துட்டு அடுத்த குறிப்புக்கு போகலாம். பிதா என்னில் அன்பாக இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாக இருக்கிறேன், என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள், என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள். கரிசனையோடு, இன்றைக்கு புத்தி சாதீனத்தோடு, இன்றைக்கி இருக்கிற இந்த விடுதலையோடு, இன்றைக்கி இருக்கிற இந்த இம்மீடியட்டான இன்றைய ரட்சணை நாள், இப்பொழுதே அனுக்கிற காலம், இந்த தருணத்தை உபயோகப்படுத்திட்டு சொல்கிறேன். கர்த்தருடைய அன்பை புரிஞ்சிக்க, கர்த்தருடைய அன்பை விளங்கிக்க, கர்த்தருடைய அன்பை குழப்பத்தை ஜெயிக்க, எல்லா விதமான விருப்ப வெறுப்பை ஜெயிக்க, தடுமாற்றத்தை ஜெயிக்க, தள்ளாடுதலை ஜெயிக்க, தவிப்பை ஜெயிக்க, சோர்வை ஜெயிக்க, சந்தேகத்தை ஜெயிக்க, இடறுதலை ஜெயிக்க, யோசனையை ஜெயிக்க, கலக்கத்தை ஜெயிக்க, அப்படி இப்படின்னு கடைசியில் சொதப்பல் மாதிரி நான் இப்படி தான் கிளைப்பில் உத்தமில்லை, எல்லாம் முடியாத வாய்ப்பில்லைன்னு சொல்லி தூரப்படாமல் இருக்க, மறுதளிக்காமல் இருக்க, மறுதளிப்பை ஜெயிக்க, சமீபத்திலும் தூரத்திலும் அப்படியே தூரமாய் பின்பற்றினா, இதெல்லாம் ஜெயிக்கணும்னா கர்த்தரோட அன்பை நீங்கள் எப்படியாவது எனக்கு இப்படி அன்பை விளங்க வைங்க. மேக் மீ அண்டர்ஸ்டாண்ட், மேக் மீ அண்டர்ஸ்டாண்ட், மேக் மீ டிசர்ன் the total truth about your love. அதுக்கு ஆண்டவர் திரும்பியும் பரிசுத்தவான்களுக்கு காமிச்சும்போது தன்னை தான் காமிச்சிருக்காரு, தன்னுடைய வார்த்தைகளை தான் காமிச்சிருக்கார், தான் நடந்த நடையை தான் காமிச்சிருக்கார், தன்னுடைய அர்ப்பணத்தை தான் காமிச்சிருக்கார். சுருங்க சொல்லப்போனால் இந்த சபை ஊழியம் ஆரம்பித்து தாராளமான முறை சிலுவை தான் காமிச்சிருக்காரு. சிலுவைனா தன்னுடைய பாடுகளை தான் காமிச்சிருக்காரு, தன்னுடைய கீழ்ப்படுதலை தான் காமிச்சிருக்காரு. அப்படியே நிறைய இப்படி கணக்கு வழக்கு இல்லாத பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. அதனால் திருச்சபை சமுதாயம் தாங்கப்படுகிறது. இட்ஸ் கெட்டிங் சஸ்டெயின்ட், அப்ஹெல்ட். நீதிமான்களை மன்றாட்டு நிமித்தம் ஆண்டவர் பூமியிலே நியாய தீர்ப்புகளை துரிதமாகவும் அதிகமாகவும் தேவன் நடப்பிக்காமல் இருக்கிறார். அந்த வருகைக்கு முன்னே இல்லை எழுப்புதல், அந்த வருகைக்கு முன்னே அந்த உபத்திரவ காலத்தை பற்றி சாமி சொல்லும்போது பரிசுத்தவான்கள் நிமித்தம் அந்த நாட்களை ஆண்டவர் குறைத்திருக்கிறார். அப்போது அதில் என்ன ப்ராபபிலிட்டி இருக்குது, நம்மளால் கொஞ்சம் சுகாதாரமாக யூகிக்க முடியுதுன்னா, 7 வருஷம்லாம் ஆண்டவர் ப்ராப்ளி பல வருஷங்கள் சுழுக்கெடுக்கணும் இருந்திருக்காரு பலருக்கு. பரிசுத்தவான்களை மன்றாட்டு நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்பட்டிருக்கிறது. 7 years, 3.5 and 3.5. ஸோ என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். அன்பை பற்றி வேதத்தில் என்னெல்லாம் சொல்லியிருக்கோ, வேர்ட் ஸ்டடி பண்ணணும். எல்லாமே இம்மீடியட்டாக புரியாது, புரியக்கூடாது நான் சொல்கிறதுக்கு இங்கே ஆள் இல்லை. உங்களுடைய புத்தி கூர்மையை பற்றி இருக்குது, பொறுத்து இருக்குது, உங்களுடைய ஆவலை பொறுத்து இருக்குது, உங்களுடைய அர்ப்பணத்தை பொறுத்து இருக்குது, உங்களுடைய வாஞ்சையை பொறுத்து இருக்குது, உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து இருக்குது, உங்களுடைய இமோஷன்ஸை பொறுத்து இருக்குது, உங்களுடைய இலக்கை பொறுத்து இருக்குது, உங்கள் எதிர்பார்ப்பை பொறுத்து இருக்குது.
சிம்பிளாக ஒரு காஷன் என்ன, வேடிக்கை பார்க்குற எண்ணம் இருந்தால் கர்த்தருடைய அன்பை நீங்கள் புரிந்திருக்க முடியாது. God is lavishing His love, but not for just spectatorship. வேடிக்கை பார்க்குறதுக்கு தேவன் தன்னுடைய அன்பை காண்பிக்கிறதில்ல. ஒருவனை உருவாக்குவதற்கு, ஒருவனை தனதாக்கி கொள்வதற்கு, ஒருவனுக்கு தன்னையே தருவதற்கு தேவன் தன்னுடைய அன்பை தருகிறார், பகிர்கிறார். It's not for fun. But once you receive the love of God, you may have all the fun. Fun in the sense, பொறுப்பில்லாத புத்திகட்டத்தனமான விளையாட்டில். You can really enjoy. You can have all the freedom. But there will be also measures of freedom to do what He requires. அவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை செய்து முடிப்பதற்கும் அதிலே சுதந்திரத்தை தேவன் தருகிறார். அன்பை புரிந்து கொள்ள, அன்பை பற்றி சொல்லப்பட்ட எல்லாம் புதிய ஏற்பாட்டிலே நிறைய இருக்குது. புதிய ஏற்பாட்டில் தான் ஜாஸ்தி அன்பு சொல்லப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கு. அன்புன்னு சொல்லும்போது தியாகம் இல்லாத ஒரு காரியத்தை நீங்கள் கிறிஸ்துவின் அன்பை நீங்கள் பார்க்கவே முடியாது. தியாகம் இருக்கணும், தியாகம் பண்ணணும், தியாகம் பண்ணணும். யூ ஹாவ் டு கம் ஃபார்வர்ட், டு கிவ் அப், டு டேக் அப், டு ஃபாலோ, டு பிக் அப். ஸோ நேரம் ஆயிடுச்சு. ஸோ நாம் தொடர்ந்து வரும் வாரங்களிலே இந்த நிலைத்திருங்கள் முடிச்சுட்டு ரோமர்கள் நிறுவனத்துக்குள்ளே போவோம். செபிப்போம்.